ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, நாம் இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி பரிசுத்தமான தொழுகை நாளை நாம் ஆரம்பிப்போம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, தாசன் ஈடுபட்ட மன மகிழ்ச்சியான குளிர்ச்சியான ஆண்டவரே, காலை வேளைக்காக செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையால் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காலை வேளையிலே கிஷோரோடு எழுப்பிற்கு நன்றியாக. இதனாலே உங்களுடைய இறை வார்த்தையை பாடும் வேலை சொல்ல வேலை எங்கள் ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, இந்த ஆரம்ப வேலையிலே நான் உங்களை ஆரம்பித்து உடைய வார்த்தைகளை கேட்டு அதுபடி நான் நடந்து கொள்ள கர்த்தனைகளுக்கு கிருபைத்தார். அதை பலப்படுத்தும். வரவேண்டிய மக்களை நேற்று வேலையை தேவையில்லாமே கூட்டி சென்றவர்களாக செய்கிறார். ஆடவே செய்தி பாடும் வேலை செல்வர்களை ஆசிர்வதி திருமறையை வாசிக்கிறவர்களை கற்று ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறோம். துதிகரமாக உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் சொல்கிறோம். நல்ல ஆமென். காலை வேளையிலே ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக மூன்றாவது ஞான பாடலை நாம் பாடுவோம். இயேசு சுவாமி உமது வசனத்தின் பாதை தேட என்ற மூன்றாவது ஞான பாடலை நாம் பாடுவோம். தீரவோடு போக
பிறவை நாம் பின்பற்றுவோம். பக்கம் பிதா குமாரன் பசுதாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமான மக்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கவலற்ற இதயமுள்ளவர்களாய் சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கேட்போம். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். தேவரே என் பாவத்தின் தோஷத்தை சர்வமான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகள் மீட்பவரே, ஏழை பாவினார் சுபாவத்தின்படி பாவங்களுடன் தீர்ப்புகளுமாய் இருக்கிறோம் என்றும் அன்பினால் வாங்கினால் நடக்கினால் உமக்குமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அவர்களுக்கு வழங்க அளவிலாக கடவுளே, இதை மீட்கும்படி மனத்து ஒப்பு கொடுத்த ஒரே குமாரன் எங்களுக்கு எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்தியத்தை சொந்தத்து கொள்ளும்படி உண்மையும் சித்தத்தை வருகிற மெய்யான வசனத்துக்கு மெய்யான கீழ்ப்படுவது பசு தாவியை கொண்டு எங்கள் இதயங்களில் அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆத்மாவாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளை பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்து அவர்கள் தமது பரிசுத்த ஆவியை நல்லவர்களாய் வாக்குறுதினார். விசுவாசமுடையவர்களாய் யார் ஸ்நானத்தை ரட்சிக்கப்படுவார். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்கிறோம். பாடல் புத்தகத்தில் 82வது பாடத்தில் இருக்கிற 60ஆம் நாள் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்பத்தை பாடல் 82வது. விழித்துக் கொள்ளும், ஏன் விற்பனை பண்ணுகிறேன், எழுதருளும், எங்களை எங்கள் சிறுவயங்களுக்கு ஏன் மறந்து எங்கள் ஆத்மா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது. எங்களுக்கு துணையாக கடவுளே, பூர்வ நாட்களில் எங்கள் பிதாக்கள் நாட்களிலே நீர் நடப்பித்த செயல்களை அவர்கள் அறிவிக்கிறார்கள். எங்கள் காதுகளால் கேட்டோம். பேரா
பிரார்த்தனை செய்வோமாக. அயலாண்டவராகிய கடவுளே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் என்ற காரணத்திலும் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறதில்லை என்று கண்டிருக்கிறீரே. எங்களுக்கு நேரிடும் சகல துன்பங்களுக்கும் உமது வல்லமையால் நாங்கள் விலகி காத்துக்கொள்ளும்படி உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஏக கடவுளாய் பிழைத்தாண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் அமர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை படிக்க கவனமாக கேட்போம். முதல் பகுதி ஆதியாகம புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பகுதி அது ஆதியாகமம் 45:3-15 வரை. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலகமுற்றறிந்ததினாலே அவனுக்கு உத்தரவு சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போடப்பட்ட உங்கள் சகோதரராகிய யோசேப்புக்கு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணையை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் உறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆனால் நீங்கள் அல்ல, தேவனே இவ்விடத்திற்கு அனுப்பினார். என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தர் தானாகவும் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார், என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு கோசன் நாட்டில் வாசம் பண்ணின என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கு உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமது இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு சொல்ல சொன்னான் என்று சொல்லுங்கள். இதோ உங்களோடே பேசுகிற
வாய் என் வாய்தான் என்பதை உங்கள் கண்களும் என் தம்பியாகிய பென்யாமின் கண்களும் காண்கிறது. எகிப்திலே உனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி என் தகப்பனாகிய பென்யாமின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பென்யாமின் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களை கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடு சம்பாஷணம் செய்தான். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பகுதி வாசிக்க முடிந்தாயிற்று. இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 26 வரை, 30 முதல் 42 வரை. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர்கள் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணமே. 30 முதல் 42 வரை. நாங்களும் ஏன் எந்நேரமும் நாச மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கிறோம். நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர் தெளாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. மோச போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணங்களே நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்று விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே. உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தீனனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைக்கிறது போது இனி உண்டாகும் மேன்மை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையை விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கும். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மாம்சங்களுடைய மாம்சமே வேறு, பறவைகளுடைய மாம்சமே வேறு. வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. சூரியனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. பூமியிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோர் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் விதைத்திருக்கும். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. நாளுக்குரிய சுவிசேஷ பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 தொடங்கி 38 முடியும். ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 27 தொடங்கி 38.
எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தை கொடு, உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அம்மைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார் என்பதை இன்றைய நாளுக்குரிய சுவிசேஷ பகுதி வாசித்து முடிவாயிருக்கிறது. அனைவரும் சேர்ந்த விசுவாசத்தை சகல பரிசுத்தவான்களோடு இணைந்தவர்களால் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் 51 சேர்ந்திருக்க செய்வோம். பரலோகத்தில் உலகத்தில் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய விசுவாசத்தை ஒரே பிதாகுமாரன் உண்மையானவருமாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசம் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பத்தில் பிரவேசித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பதிலாளத்தில் பாடப்பட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய அவர் வலதுபுறத்தில் இருக்கிறார். அவர் உயிரோடு மற்றொரு ஞானத்திற்குள்ளார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபை பரிசுத்தத்தை அழைத்து பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். வாழ்ந்து மீண்டும் ஆண்டவர் தெரிவிக்க 374 பாடலை பாடும். அப்பொழுது சபை கட்டுமானங்களுக்காக காணிக்கை இருக்கிறோம். 374 பாடல். பாடம் ஒன்றே வேணும். இந்த பாடல் எனக்கு மற்ற வேண்டாம் என்கிறார்.
வீசும் காவல் கொண்ட வாசற்பயணத்தை வீசும் காவல் கொண்ட வாசற்பயணத்தை ஆசையுடன் காரி பூசி பணிந்த பொற்பாதம் ஒன்று வேண்டும். இந்த காரியனுக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்று வேண்டும். போக்கிடமற்ற ஆக்கினை யாவையும் போக்கிடமற்ற ஆக்கினை யாவையும் நீக்கிடவே மர தூக்கி நடந்த பொற்பாதம் ஒன்று வேண்டும். இந்த காரியனுக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்று வேண்டும். நானில தோருய வானிலை தேரவன் நானில தோருய வானிலை தேரவன் நானி துணை தீர தானே கொடுக்கவும் பாதம் ஒன்று வேணும். இந்த காரியனுக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்று வேணும். பாதமடைந்தவர் ஆதரவாய் தீர பாதமடைந்தவர் ஆதரவாய் தீர சாதவருள் இயேசு நாதனே என்றும் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த காரியனுக்கு மற்றேதும் வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். நம்மை தாய் கருவிலே உருவாகும் முன்னே பேச்சுரை அழைத்தவரும் கல்வாரி சிலுவை வழியாக நம்மை ரட்சித்து நம்மை வழிநடத்தி வருகின்றவரும் தூய ஆவி வசனம் சாக்கிரமத்து திருச்சபை ஆகிய காணக்கூடிய இந்த எத்தனைகளாக நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பிதாவாகிய தொடர்ந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டின் 2வது மாதத்தினுடைய கடைசி தொழுகை நாள். அடுத்து நம்ம புதிய மாதம் மார்ச்சுக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். ஆண்டவருடைய பாடல்களை நம்ம நிலைத்து காலம் வசந்தி காலத்தில் பிரவேசிக்க போகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற வேத பகுதி, அது ஏற்கனவே வாசிக்கிற பழைய ஏற்பாட்டின் பகுதி, ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 3 முதல் 15 வரை நாம் வாசிக்க கேட்டோம். அதுல முக்கியமாக 3 முதல் 6 வசனங்களை நாம் வாசிப்போம். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலகமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரவு சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவரட்சகர்
ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதி நம் அனைவருக்குமே பரிச்சயமான ஒரு பகுதி. கடவுள் ஆபிரகாமை தெரிந்தெடுத்து குழந்தை இல்லாத அவனுக்கு ஈசாக்கை 100 வயதுல கொடுத்தார். ஈசாக்குக்கும் குழந்தை இல்லை, ரொம்ப நாளா இல்லை. எத்தனை வயசுல அவர் குழந்தை பிறகு தெரியுமா? 40 வயதுல அவருக்கு கல்யாணம் ஆச்சு. 20 வருடமாக அவருக்கு குழந்தை அவர் ஜபிக்கிறார். அவங்க மனைவி யாரு? ரெபேக்கா ஜபிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய கணவன் எனக்கு குழந்தை இல்லை, என்னுடைய ஈசாக்குடைய அப்பா இருந்ததை போல எங்களுக்கு நடக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு 100 வயசுல பிறந்தார். அது மாதிரி இருக்கக்கூடாது. ப்ரே பண்ணணும், ஜபிக்கணும். நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட நிறைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். என்ன பண்ண முதல்ல ஜபிக்கணும். ஈசாக்கு ரெபேக்காவும் இணைந்து ஜபித்தார். ஜபித்ததுனால ஈசாக்கு 60 வயதுல ஒரு குழந்தை, 2 குழந்தை, அவருடைய ரெட்ட குழந்தை பிறந்தது. யார் யாரு? ஈசாக்கு எதுக்கு பண்ணீங்க தெரியலீங்களா? ஏசா, யாக்கோபு. யாரு? வரலாறு ரொம்ப அவசியமா. பழைய ஏற்பாடு தெரியலன்னா புதிய ஏற்பாடு பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து. அப்போ ஏசா, யாக்கோபு. யாக்கோபுல என்ன பண்றாரு? ஏசாவுடைய புத்திர சுவிகாரத்தை இவர் திருடிக்கிறார், ஏமாத்துறார். ஆசீர்வாதத்தை வயசான காலத்துல கண்ணு தெரியாத போது நான் தான் ஏசா என்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி முதல் பிள்ளைக்கு வர ஆசீர்வாதத்தை யார் கொடுத்துறாரு? ஏன் முதல் பிள்ளைக்கு ஆசீர்வாதம்? பழைய பாட்டுல இப்ப யார் கொடுக்குறாங்க? எல்லாமே சமம் இல்லையா? ஆனா ஒரு காலத்துல நம்ம கிராமங்கள்ல கூட முதல் பிள்ளைக்கு 2 பங்கு கொடுப்போம். ஏன்னா முதல் பிள்ளைக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. அப்பா அம்மா கழிச்சு அந்த குடும்பத்தை யார் பார்க்கணும்? அவங்கள கீழே இருக்கிற தம்பிகளையோ அக்காகளையோ சொந்தக்காரங்களையோ யார் பார்க்கணும்? முதல் பிள்ளை பார்க்கணும். அதனால 2 பங்கு. இந்த கான்செப்ட் எங்கிருந்து வச்சுன்னா பைபிள் இருந்து வந்து. அப்ப ஏசாவுக்கு 2 பங்கு. எப்பவுமே பழைய பாட்டுல முதல் பிள்ளைக்கு 2 பங்கு. அப்போ யாக்கோபுக்கு 1 பங்கு இருக்குது. ஆனா இவன் என்ன பண்றான்? அந்த 2 பங்கையும் நம்மளே வாங்கிக்கலான்னு இவ்வளவு பெரிய ஆசையிலே பேராசை. ஆனா அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு போய் ஈசாக்கு கண்ணு தெரியாத போது அவரை ருசி உள்ள சாப்பாடை கொடுத்து அவரை ஏமாத்தி வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஏசாக்க தெரிய வரும்போது அவனை கொலை செய்ய போறான். கோபம், கடுமையான கோபம். ஈசாக்கிட்ட ஏசாக்கு கேட்கும் போது உனக்கு எந்த ஆசீர்வாதம் இதே பண்ண கொடுத்துருப்பேன், ஒண்ணு கூட இல்லையே அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படும் போது ஏசா கோபம். உடனே ரெபேக்கா என்ன பண்றது தெரியுமா? யாக்கோபா மாமா வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். லாபா இல்லையா? லாபா பெத்துவேல் அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். அவன் போற வழியில தான் ஆண்டவர் அவரு தரிசிக்கிறார். வானத்துல ஏணியிலிருந்து இறங்குற தேவபுத்திரர்களை பார்த்து அதான் அந்த இடத்துக்கு பேர் இருக்கிறாருன்னா இந்த தேடி இந்த இடத்துல யாருக்கு கடவுள் இருக்கிறார் சொல்லி பேர் வச்சுட்டு அவர் போறான். அப்ப அவன் மாமா கிட்ட அவரு வேலை செய்யறாரு. அவரை யார் காதலிக்கிறாரு? ராகேல காதலிக்கிறார். மாமா 2 பிள்ளைங்க, லேயா. லேயாவுக்கு கூச்சப்பாடு. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா என்ன சின்னதா சின்ன ஓப்பனிங் தான் அவனுக்கு பேரு பாப்பா இல்லையா? பாத்துக்கிறீங்களா? அது ஒரு குறைபாடு தான். அது ஒரு குறைபாடு. நிலவையில ஆபரேஷன் பண்ணி சரி பண்றாங்க. சிலருக்கு அப்படியே கடைசி வரைக்கும் விட்டுறாங்க. லேயாவுக்கு அப்படி இருந்துச்சு. இவர் லேயால காதலிக்கல, விரும்பல, ராகேல விரும்புறாரு. ஆனா லாபம் என்ன பண்றாரு? லேயாவுக்கு. அதுதான். அதாவது இயற்கை எப்பவுமே நீ என்ன கொடுக்குறியோ அது ஒரு திருப்பி கொடுக்கும். அதான் நீ யாரை ஏமாத்தின? ஏசாவை ஏமாத்தியா? அதுக்கப்புறம் யாக்கோபு எத்தனை முறை ஏமாறுறா தெரியும்? நிறைய முறை. நீ முன்னோரத்துல ஒரு முறை ஏமாத்தினா நீ 1000 முறை ஏமாற. 1000 முறை. நான் சொல்றது கம்மி. ஆண்டவரை நம்ம ஏமாத்த மற்றவங்களை யாரும் ஏமாத்துவே என்ன நம்ம யதார்த்தமா நான் தான் அவ்வளவுதான். மற்றவங்கிட்ட அப்படிதான் இருக்கும் உண்மையா இல்லையா? அப்போ அவன் அங்கேயே ஏமாற்றும்.
திரும்பியும் 14 வருஷம் வேலை செய்ய சொல்றாரு. வேலை செய்யலாம், கடுமையா உழைக்கிறான், தண்ணி எடுத்து ஊற்றணும், ஆடு மாடுகள். அதுக்கப்புறம் ராக்கையில கட்டுறாங்க. இப்போ லேயாவுக்கும் ராக்கையிலுக்கும் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவங்க பிறந்த குழந்தைகள் தான் 12 குழந்தைகள். அவங்க தான் யாரு? இஸ்ரவேலுடைய போர்த்துகள் 12. இப்போ புரியுதா? இப்போ யாக்கோபுக்கு கொஞ்சம் வயசு ஆகிட்டே வருது. இதுல முக்கியமா உங்களுக்கு தெரியும், ராக்கேலுக்கு பிறந்தவர்கள் 2 பேர். யாரு? யோசேப்பு, பெஞ்சமின். நீங்க படிச்சீங்க இல்லையா? அதுல வரும் யோசேப்பு, பெஞ்சமின். 45 அதிகாரத்துல வரும். லேயாவுக்கு என்ன எத்தனை பிள்ளைங்க? 8 பிள்ளைங்க. இன்னொரு வேலைக்காரி அவங்களுக்கு கூட வச்சுக்கிறார், அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. எல்லாம் சேர்த்து மொத்தம் 12 பிள்ளைங்க. அதான் போக்குறாங்க. அப்ப இவங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்க, ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஆனா யோசேப்பினுடைய ஒரு கனவு அவங்க என்ன ஆச்சு? பகைவர்களா மாறும். யோசேப்புக்கு ஒரு கனவு வரும். என்ன கனவு? நேரத்துல இவங்களுடைய 12 பேருடைய கட்டு இருக்குது. யோசேப்புடைய கட்டு சென்ட்ரல் இருக்குது. மற்ற 11 பேருடைய கட்டு என்ன பண்ணுது? யோசேப்புடைய கட்டை வணங்குற மாதிரி ஒரு கனவு பண்ணாங்க. அதை அண்ணா கிட்ட சொன்னோட அவங்க என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு பொறாம ஆயிடுச்சு. ஏன்னா தம்பியை போய் நாம எப்படி என்ன வணங்கணும்? திருப்பி இன்னொரு கனவு வரும். சூரியன் 12 கோள்கள் எல்லாம் இவரை வணங்குறாங்க. இப்ப இதை அவங்க அப்பாவுக்கு போய் சொல்றாரு. அவங்க அப்பாவும் கோவப்படுறாங்க. யாக்கோபு என்ன பண்றாரு? சூரியன் சந்திரன் தான் நானும் தான் அம்மா அப்பா தானே, நானும் வளரணுமா அப்படின்னு அவரும் கோவப்படுறாங்க. இப்ப இவ்வளவு சம்பவம் நடக்குது. ஒரு முறை என்ன பண்றாரு? ஆதியார் 37ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பு அவன் அண்ணாவுல போய் பார்த்து சாப்பாடு நல்ல விசாரிச்சுட்டு வாப்பாடு யாக்கோபு அனுப்புறாரு. யாக்கோபு வந்து ரொம்ப யார நேசிச்சாரு? யோசேப்ப நேசித்தார். ஏன்னா நான் விரும்பின பெண்ணாகிய ராக்கேலுக்கு பிறந்த முதல் குழந்தை இல்லையா, அதனால ரொம்ப நேசித்தார். எப்ப நல்லா கவனிங்க, கடவுளை விட நம்ம யார் அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க நமக்கு கிடைக்க மாட்டாங்க. அவங்களா சொல்லியிருக்காங்க. அதனால யாருமே ரொம்ப பாசம் வைக்காது. சும்மா ஏதாவது பிள்ளையா பார்க்கல, அவ்வளவுதான். எல்லாருக்கும் மேல எல்லா பாசம் யாருக்கு ரொம்ப பாசம் வைக்காது. ஓப்பனா சொல்றேன், வைக்கூடாது. வச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா யாருன்னா அதிகமா நம்ம நேசிக்கணும்? ஆண்டவர் தான் நேசிக்கணும். இங்க பாருங்க, ரொம்ப நேசிக்கா அவனுக்கு ஸ்பெஷலா ஒரு ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறாரு. நல்லா அங்கேயெல்லாம் போட்டு. அப்ப அவங்க யூத ட்ரெஸ் வந்து என்னது? அங்கி. நம்ம ட்ரெஸ்ல பழக்கங்கள் வேற, அவங்க அந்த ட்ரெஸ் கொடுக்குறாரு. இவர் அனுப்புறாரு. பார்த்து அண்ணன்மார்கள்லாம் பார்த்துக்குவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அண்ணன்களை ஆள் பேசுகிறாங்க. இவன் என்னங்கிறான்? வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப கோபமா வராதா? நம்ம கூட சொல்லுவாங்க எப்பவுமே பெரியவங்க வீட்டுல எல்லாத்துக்கும் நானே போயிருக்கேன். கடைக்கு போறேன், ரேஷன் போறேன், எல்லாத்துக்கும் நானே கூட சொல்லிடுறேன். எல்லா பெரியவங்களே போட்டு நம்ம பெரிய தொல்லை எல்லாத்துக்கும் போயிருக்குமா? தம்பி அங்க போகக்கூடாதான் அவனுக்கு தெரியாத ஒழுக்கு பண்ணுவான் இல்லையா? எனக்கு தெரியும், ஆனா அவங்க போக மாட்டாங்க. அதே மாதிரிதான் யோசிச்சு வீட்டுல இருக்கிறார். எல்லாரும் ஆடு பேசுங்க. அவங்க ஏற்கனவே வந்துச்சு, ஏற்கனவே கோவம் இருக்கிறவங்க மேல பராமரிக்குது. இப்ப இவனுக்கு மட்டும் காட்டுல போய் காட்டுல வீட்டுல மழை வெயில வேலை செய்யலாம். அதே வீட்டுல சொலுசாகலாம். 3 நேரம் சொலுசாகுது. கோவம் வருமா? வராது. பார்த்தாங்க அவங்கதான் நமக்கு நீங்க முடிச்சிடலாங்க அப்படின்னு 37ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பகுதி இருக்குப்பா. அப்ப அவங்க அப்பா போய் சாப்பாடு கொடுத்துட்டு விசாரிச்சு செய்தி வந்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் போனா தூரத்துல வரதை பார்த்துட்டு தோத்தான் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்களை கண்டுபிடிக்கிறான். போய் அவங்கள பார்க்கும்போது வரும்போதே சொல்றாங்க, என்னன்னு சொல்றாங்க? தம்பி வரானா யோசிப்பு வரானான்னு சொல்ல, சொப்பனக்கார வர பாடுறாங்க. என்ன கனவு கண்ட வர பாடுறான். பார்த்துக்கலாம் வர அவன் வரான். சரி அவனை கொலை பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்றாங்க. உடனே ரூபன் என்ன பண்றாரு? முதல் லேயாளுக்கு யாக்கோபுக்கு பிறந்த முதல் குழந்தை ரூபன். அவர் என்ன பண்றாரு? வாழப்பா அவன் நம்ம ரத்தம், அவனை என்ன பண்ணலாம்? நம்ம அடிச்சு விட்டுறலான்னு சொல்லி நிறைய அடிச்சுட்டு அவனை விட்டுறாங்க. ஒரு தண்ணி இல்லாத மொட்டை கிணறு இல்ல, அதை போட்டுருவான். அவன் கத்திரியா அழுதான். ஒண்ணு இன்னசென்ட், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. சின்ன பையன், ஒண்ணும் தெரியாது. அவன் தப்பு எதுவும் பண்ணல. அவன் கனவு கண்டா அவன் அப்பா அம்மா செல்ல பிள்ளையா இருக்கிறான் இல்லையா? அப்போ அந்த பகுதியில இஸ்மவேலர்கள் வரான், எகிப்தியர்கள் அந்த பக்கம் போறான். போகும்போது அவங்க அந்த அண்ணாங்கெல்லாம் சொல்றாங்க, ஏன் இவனை சும்மா நம்ம போடணும்,
காசுக்கு என்ன பண்ணிடலாம், வித்துடலாம்னு சொல்லி அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ட்ரெஸ்ல ஆட்டை வெட்டி ரத்தம் எல்லாம் பூசிட்டு செத்த மாதிரி அவனை பிளான் பண்ணி அவனை 20 வெள்ளி காசுக்கு எவ்வளோ, 20 வெள்ளி காசு. எப்படி இருக்கும்பா, சொந்த அண்ணன்மார்களே தன் சொந்த தம்பியை என்ன பண்றாங்க, அடிச்சுட்டு அவனை கொலையுயிரா குத்துயிரா வித்துறான். சரி, அவரு எகிப்துக்கு போயிட்டாங்க, சந்தோஷமா தான் இருக்கிறார். கடவுள் அவனை விட்டுறல. எப்பவுமே நல்லா கவனிங்க, நீதிமான்களை ஆண்டவர் கைவிடுவதே இல்லையா. அவங்க எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, அவன் பிறந்த ஊர்ல இருந்தாலும் சரி, வேற எங்கடா இருந்தாலும் சரி, அவங்க ஆண்டவர் போட்டிபார் அந்த வீட்டுல மாளிகையில நல்ல வேலை செய்யறான், உண்மையா இருக்கிறான். அங்க ஒரு பிரச்சனை நடக்கும் தெரியும். நம்ம அவனை 6ஆம் கற்பனை விரோதமா தப்பு செய்ய போகும்போது அவன் சொல்றான், என்ன சொல்றான், என்னை கடவுள் பார்க்கிறாரு. நீங்க நிறைய பேரு தப்பு செய்ய வாய்ப்பு கிடைச்ச உடனே செஞ்சிடும். ஆண்டவர் விரோதமா நமக்கு தப்பா பேசுறது, பொய் பேசுறது, போன சொல்றது, இது மாதிரி எதனா அவன் செஞ்சிடும். ஆனா யோசேப்புக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் என்ன பண்ணல, அவன் தப்பு செய்யக்கூடிய வயசு வாய்ப்பா வயசு பிள்ளைகள் தான் இந்த தப்பு செய்யறான், செஞ்சுதான் இருக்கிறான், செய்யாம இல்லை. சில நேரத்துக்கு வீட்டுக்கு திறந்து, சில நேரத்துக்கு வெளியே திறந்து போலீஸ் கேஸ் ஆகுறது இருக்கிறோம். ஆனா யோசேப்பு என்ன பண்றாரு, இதை கடவுள் பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் நேரத்துல சாட்சியா இருக்கான். ஆனா உண்மையா இருந்தா அவனுக்கு தண்டனை கிடைச்சிச்சு. எப்பவுமே உண்மைக்கு தான் பரிசு, தண்டனை தான் பரிசு. ஜெயில போட்டுறாங்க, 2 வருஷம் சிறையில் இருந்தான். அவனை காப்பாற்றுறதுக்கு யாருமே எவ்வளவு வேதனையா இருக்கும். நான் அண்ணாங்களுக்கு எந்த துரோகம் பண்ணல, கனவு கண்ட இந்த கனவு சொல்றதுக்கு என்ன எல்லாம் பண்ணிட்டாங்க, பேத்துட்டாங்க, அடிச்சிட்டாங்க, விட்டுட்டாங்க, ஃபேமிலி வந்து குடும்பத்துல இருந்து எனக்கு பிரிச்சுட்டாங்க. அவங்க அப்பா போய் சொல்லிட்டாங்க, அவன் செத்துட்டாங்க, அங்கேயே பாருங்கல்ல கிச்சிட்டு ஏதோ புளி சிங்க அடிச்சிருச்சாங்க அப்படின்னு போய் சொல்லிட்டு அவங்க ஓட வந்துட்டு அவ்வளவுதான். இறந்த போய் என்ன பண்ண முடியும், பாடியை கடைகளுக்கு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். கடைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ கடவுள் சிறையில இருந்து அவனை வெளியே கொண்டு வராங்க இல்லையா, அப்படியே விட்டுல வெளியே கொண்டு வந்து எகிப்துக்கு என்ன மாத்தினாங்க, அதிபதியா மாத்தினாங்க. அதான் பாருங்க, இங்க சொன்னாரு, யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து, நான் யோசேப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா, அவங்க அப்பாவை கேட்கிறார், அப்பா மேல வந்து பாசம் இல்லையா, இருக்கிறாரா என்றால் அவருடைய சகோதரர் அவருக்கு முன்பாக கலக்கு முட்டு இருக்கிறார். அவங்களுக்கு என்ன பயம், இவன் அதிபதியா இருக்கிறாண்டா, நம்ம என்ன பண்ணலாம், அவ்வளவுதான் முடிச்சுட்டாண்டா அவன் அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க. நான் யோசிப்பு அதை நினைக்கவே. அதுதான் யோசேப்புக்கும் அவங்க அண்ணன்களுக்குள்ள வித்தியாசம். இது ஏசாவுடைய குணம், இது பிசாசுடைய குணம். நல்லா கவனிங்க. அப்போ அவர் என்ன பதில் சொல்ல, அவர் சொன்னார், யோசிப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றார். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போற இடத்துல விற்று போட்ட உங்கள் சகோதரன் யோசிப்பு, அந்த அடையாளங்கள் அவங்க ஏன்னா ராஜபுடியெல்லாம் போட்டதுனால, ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, இந்த முகம் எப்படி தெரியாம இருக்கும், தம்பி போக தெரிஞ்சுக்கோ, பயத்துல நிற்கிறான். ஏன்னா இவங்க ஒரு ஆர்டர் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி சரி ஜெயிலியோ அல்லது தலை துண்டிப்போம், என்னை இடத்துல வரும்படி விற்று போட்டதுனால நீங்கள் சஞ்சலப்பட. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், யோசேப்பு நானும் நீங்களும் இப்படி வச்சுக்கலாம். நம்ம அண்ணன்மார் முன்னாடி நிற்கிறான், நமக்கு அவன் துரோகம் பண்ணி இருக்கிறான், தெரிஞ்சே துரோகம் பண்ணிக்கிறான், வேற சொல்லுவோம். நாம ஒரு வாய்ப்பு கிடைக்கும், கடவுள் கொடுக்குறார், அவனை தண்டிக்க என்ன சொல்லுவோம், மாற்றாங்க வகையா மாற்றாங்கன்னு சொல்லி வச்சு செஞ்சிருவோம், அப்படிதான். ஆனா யோசிப்பு அதை செய்ய. இதுதான் கடவுளுடைய குணம், இதுதான் கிறிஸ்தவ ஆரம். இதான் நம்ம வெள்ளிக்கிழமை கிறிஸ்டியன் எத்திக்ஸ். இப்படிதான் நம்ம வாழணும். பழிக்கு பழி வாங்குறது நம்ம வேலை இல்லை, பல்லுக்கு பால் கண்ணுக்கு அது இல்லை. பழைய பாடம் அப்படிதான் சொல்லுது. ஆனா இங்க யோசிப்பு இந்த கற்பனைகள்லாம் வரதுக்கு முன்னாடியே மிக அருமையான ஒரு மனிதனாக, சகோதரனாக, கிறிஸ்தவ பிள்ளையாக அப்பவே வாழ்ந்திருக்கிறாங்க இல்லையா. அதுதான் ஆண்டவருடைய குணம். அவன் சொல்ல வேண்டிய கவலைப்படாது, என்னை விட்டு போனீங்க ஆட்சி நல்லா பரவாயில்ல, நீங்க என்ன பண்ணாதீங்க, நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க விட்டு போனதுனால இங்க வந்து அநேக மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக கடவுள் அந்த சூழ்நிலையை மாற்றினார், இதை பயன்படுத்தினார் என்று சொன்னார் இல்லையா. ஆமா, நான் தான் சொல்றேன், அடிக்கடி கடவுள் நமக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சார். அந்த கஷ்டங்கள் வழியா நீ 4 பேர் உதவி செய்யும்படியாக
கடவுளை உயர்த்துவாரே தவிர அவர் வீழ்த்தவே மாட்டார். அவர் கைவிடாத தேவன். ஆமென். யோசேப்புக்கு அவங்க தெரிஞ்சே துரோகம் பண்ணாங்க, தெரிஞ்சே அவர் விட்டு போட்டார். ஆனால் ஆண்டவர் அவரை அந்த இடத்துல அழகா சொல்றாரு பாருங்க. 3வது 5வது வசனத்திலே என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அதை பத்தி கவலையே படாதீங்க. அது உங்களுக்கு விசனமாய் இருக்க, பயப்படாதீங்க. நான் எதுவும் உங்களை பண்ண மாட்டேன். ஜீவ ரட்சணை செய்யும்படி, அது குறிச்சு வை, ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். என்ன அர்த்தம்? 7 வருஷம் உலகத்துக்கே பஞ்சம் வந்துச்சு. 7 வருஷம் என்ன வந்துச்சு? தண்ணியே கிடையாது, மழையே கிடையாது, சாப்பாடு விளைச்சலும் நெல்லு கோதுமை எந்த விளைச்சலும் கிடையாது. அதுதான் ராஜா கனவு கண்டார், பார்வோன் ராஜா. அந்த பார்வோன் ராஜா கனவை யாராலும் சொல்ல முடியல. அப்போ பார்வோன் கிட்ட இருக்கிற பாதுகாப்புக்கார 2 பேர் சொல்றாங்க, ஐயா ஜெயில ஒருத்தர் போட்டுக்கிறீங்க யோசேப்பு, அவன் கனவு, நான் ஒரு கனவு கண்டேன், இவன் கனவு கண்ட கூட இருக்கும், அதை வந்து சொல்லுவான். இப்ப வந்து நீ 2-3 நாள் விடுதலை ஆகிடுவாரு சொல்லுவான். விடுதலை ஆகிறதுக்கு கனவு வரும். அது எனக்கு சொன்னாரு, உண்மையாகிடுச்சு. அவரை கூப்பிட்டு கேளுங்க. யோசேப்பு சொல்றாரு, அவனுக்கு என்ன கனவு வந்துச்சு? முதல்ல 7 மாடு புஷ்டியா வருது, அதுக்கு பின்னாடி 7 மாடு ஒளிய வந்து அதை அடிச்சு சாப்பிடுது. அப்படியா? அது ஒண்ணு இல்லை. முதல் 7 வருஷம் நமக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும். அதை நம்ம சேர்த்து வச்சிடலாம், பெரிய பெரிய குடோனெல்லாம் வச்சு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுத்த 7 வருஷம் நமக்கு கடுமையான பஞ்சம் வரும். அப்ப என்ன பண்ணலாம்? அந்த பண்டத்தெல்லாம் வச்சு நம்ம உலகத்துக்கு என்ன பண்ணலாம்? வியாபாரம் பண்ணலாம், விற்கலாம். அப்படியே பிசினஸ் பிராக்டிஸ் விற்கலாம், நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இன்னைக்கு அமெரிக்கா தான் செய்யலாம். செயற்கையா பஞ்சத்தை உண்டாக்கி அவங்க எல்லாம் கஷ்டத்தை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லா வேலையாக அவங்க அனுப்புவாங்க சாப்பாடு. அப்போ காசு ஜாஸ்தி. இப்படிதான் பிசினஸ் பண்றாங்க. இதான் இன்னைக்கு உலகத்துல வந்து மக்களை பிசினஸ் பிராக்டிஸே புரியாது. நான் அருமையை சொல்றேன், கொரோனாவே இயற்கையா வந்தது, செயற்கையா மனுஷன் ஏற்படுத்துறதுதான். மனசமாதிக்காக மெடிசன்ஸ் எல்லாம் விற்கிறதுக்காக. இன்னும் சொல்ல போனா இன்னும் 20 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் பிபி நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. பணக்காரர்களுக்கு வர வியாதி யாராவது உட்காண்டே இருக்கிறதுனால அவங்க துண்டு வயிறுலாம் கொழுப்பெல்லாம் உள்ள போய் பிபி சுகர் வரும். நம்ம மக்களுக்கு எங்க கொழுப்பு எங்க இருக்கு? உழைக்கணும். நமக்கு இப்போ வந்து ஏன் கடுமையா உழைக்கிறவங்க பிபி சுகர் பார்த்தா இல்லையா? வர வச்சுட்டா நீங்க ஒரு முறை டாக்டருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் செக்அப் பண்ணி சுகர் பிபி அவங்களே வர வச்சு மாத்திக்கலாம். இன்னைக்கு நான் யாரும் குறை சொல்ல நினைக்காதீங்க, இது ஒரு பிசினஸ். இப்படிதான் நம்மளை ஏமாத்தி கடைசி வரைக்கும் என்ன சொல்ற டாக்டர் சொல்றாரு, சார் சாவதுக்கு பிபி சுகர் மாத்தி சாவது அது மாசம் மாசம் 2000 ரூபாய். ஒரு வீட்டுக்கு 4 பேர் இருந்தா 8000 ரூபாய் எங்க போகுது? ஒரு நாளுக்கு அரிசி பருப்பு தான் நமக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணுவோம். இப்போ மாத்திரிக்க இதெல்லாம் பிசினஸ். இது அன்னைக்கு யோசிச்சு என்ன பண்ணிக்கிறாரு? அவர் தப்பு எதுவும் பண்ணல, நம்ம வியாபாரம் பண்ணலாம் யோசிச்சுக்கிறார். அப்போ பஞ்சம் வந்தவொடனே அவங்க அப்பா கிட்ட யாரும் வீட்டுலாம் கேட்டு இவங்க வர வந்து பேசும்போது சொல்லிட்டாரு, நீங்க அனுப்புனீங்க, நான் உலகத்துக்கே சாப்பாடு கொடுக்கிற ஒரு மனிதனாக கடவுளை மாற்றினேன். பார்த்தீங்களா? தேவனா கேவலமா இருந்த அவனை அவமானப்படுத்தின, அடித்தீங்க, அவன் ஜெயில போட்டீங்க. ஜெயில மனிதர்களும் மறந்துட்டாங்க. போட்டிபார் மனைவி அவனை அசிங்கப்படுத்தினாங்க. ஆனால் கடவுள் உன்னை கைவிட்டாரா? கைவிடவே. அதுதான் அவளை எப்பவுமே அவர் கைவிடவே. நீ உண்மையா இருக்கும் போது கஷ்டங்கள் எல்லாம் வரும், பிரச்சனைகள் வரும், ஒரு நாள் வரும். அந்த நாள்ல உன்னை மேல கொடுக்க உட்கார வச்சுருவாரு. ஒருவரும் உன்னை எதுவும் செய்ய இல்லையா? அதனால நாம உண்மையா முடிந்த அளவு உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் கிறிஸ்தவ பக்தி பற்றுறுதியோடு நம்ம வாழ்ந்தா நிச்சயமா நமக்கு உயர்வு கிடைக்கும். அது வெளிநாடா இருந்தா உள்நாடா இருந்தா எங்க இருந்தா ஆண்டவருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா இந்த மேல உட்கார வச்சு அழகு பார்க்கிற கோபுரத்துல வைப்பா. தமிழகத்துல ஒரு வீடியோப்பா யூடியூப்ல பாஸ்டர் தெரியுங்களா? நல்ல பாட்டுலாம் பாடுவார், எழுதுவாங்க. அவரு பிறந்த ஊர் வந்து திருநெல்வேலி. அவர் முஸ்லீம். ஒரு இசை துறையில ரொம்ப பிரபலமா ஒரு இருந்து ஒரு கிறிஸ்டியன் கிட்ட கத்துக்கிறார். அதனால அவர் என்ன
இருக்கிறது மாஸ்டர் ஊழியக்காரன் சின்ன பையன் 32 வயசா அவ்வளோதான். ஆனால் நல்ல பாட்டில் எழுதுவாங்க, நல்ல சிறப்பாக வாடிப்புள்ள பிள்ளை மத்தியில் அவங்க சிறப்பான ஊழியம் இருக்குது. அவர் பிறந்தவர் திருநெல்வேலி. அவங்க ஒரு நாளைக்கு அப்புறம் போனார். அவங்க அம்மா இருக்கிறாங்க. போகும்போது அவங்க அம்மா கேட்கிறாங்க, அம்மா நான் பிறந்த இடம் இப்போ இருக்குதா, அந்த இடம் நம்ம பார்க்கணும் அப்படின்றாங்க. இருக்குதுப்பா, நாங்கள் என்ன இல்லை வீடெல்லாம் நாங்கள் ரோடு வந்துச்சு, எல்லாம் 4 வழிச்சார் 5 வழிச்சார் வந்து 6 வழிச்சார் வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் ரோடு வந்துச்சு. சரி இருந்தாலும் நான் பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. போய் பார்த்தா என்ன இருக்கு தெரியுமா, குப்பை தொட்டி. அவர் பிறந்த இடம் எப்படி இருக்குது, ஓட அழுத்தாங்க. கடவுள் என்னை குப்பையில இருந்து எப்போ உட்கார வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஜான் சந்திரராஜ் காரில் ஃப்ளைட்ல தான் போயிருக்காரு. எங்க பிறந்தவர் குப்பையா இருந்த இடத்துல பிறந்தவர். எங்க உட்கார வச்சிருக்கீங்களா? ஏன் நம்ம உட்கார மாட்டாரா? ஏன் நம்ம விசுவாசத்தோடு உண்மையை நடந்த அவர் பகிர்ந்து கூட தான் நான் உங்களுக்கு சொல்லணும். உயிரோடு தானே அவர் இருக்கிறார், சாட்சியை வாழ்ந்தாரு, நம்மையும் உட்கார வைக்கணும். அப்போ நமக்கு மக்கள் செய்கிற துரோகங்கள், அவங்க செய்கிற அநியாயங்கள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மையாக மாற்றும். இப்போ இவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் மன்னிக்கிறார். பாருங்க, அவருடைய தம்பி, உடன் பிறந்த தம்பி பெஞ்சமினை கூப்பிட்டு கட்டி அணைத்து விடுறா. ஓடுறார். ஒரு நாள் புரிஞ்சிருந்தார் இல்லையா, அழுறாரு. மற்றவங்களையும் கூட்டி கட்டி அழுறாரு. அதுதான் அண்ணன் தம்பி பாசம் இல்லையா. அப்போ பாருங்க, ஆதியாகமம் 37:27 அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். விட்டு போன சம்பவம். ஆனாலும் இந்த மனசுல வச்சுட்டு அவரு பழி வாங்கவே இல்லை. ஆதியாகமம் 45:2 ஒரு முறை அழுறாரு. அதே 14ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 44, 45, 14, 15. யூதாவும் அவன் ஆதியாகமம் 45 தன் தம்பியாகிய பென்யமீனை கட்டிக்கொண்டு அழுதான். பென்யமீனுக்கு அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். அப்புறம் பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களை கட்டிக்கொண்டு அழுதான். எல்லாரும் பார்த்து அழுறாங்க. 43:30 யோசேப்பு உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். வீட்டுக்குள்ள போய் அழுதான். ஏன்னா வெளியே தெரிஞ்சுக்கூடாது. வெளியே தெரிஞ்சுன்னா யார் மாட்டிக்குவாங்க? இவங்க மாட்டிக்கிட்டு அவங்க அதிகாரிகள், நம்முடைய அதிகாரியே பழி வாங்கிக்கிறாங்களா அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்க, யோசேப்பு மேல மரியாதைய அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அதனால வெளியே தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சொல்லி அவங்க பழி வாங்கும். அவன் பழி வாங்கும். வீட்டுக்குள்ள போய் அழுறாங்க. 42:24 அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுதான். பாருங்க, எத்தனை முறை அழுறாங்க. ஒரு முறை இல்லை, பல முறை அவர் அழுது அவ்வளோ உள்ளத்துல பாசம். நம்ம அழுறது எப்போ வரும், அழுகை எப்போ வரும், துக்கம் அதிகமா இருக்கும் போது பாசம் அதிகமா இருக்கும். ஆனந்த கண்ணீர் இருக்கிறோம் இல்லையா, ஆனந்த கண்ணீர் வரும், துக்கமா இருக்கிற நேரத்தில் வரும். இந்த 2 விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அப்போ யோசேப்பு தன் சகோதரர்களுக்காக அழுதான். அவங்கள மன்னிச்சான், மனப்பூர்வமா மன்னிச்சான், ஏற்றுக்கிறான். இவன் தான் ஆண்டவருடைய பிள்ளை. இப்போ நம்ம தான் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், நம்முடைய குடும்பங்களே நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன் நம்முடைய உறவுகளுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, நம்முடைய பெற்றோர்களுக்குள்ள, மாமனார் மாமியார், நாத்தனாரு, கொழுந்தனாரு, உடன்பிறப்புகள், பிள்ளைகள், எதிர் வீடு, பக்கத்து வீடு, நிறைய பேருக்கு நம்ம சண்டை போட்டு பேசாம இருக்கும் இல்லையா? இருக்கிறீங்களா? இருக்கக்கூடாது. சண்டைகளெல்லாம் வரும். சண்டையை வராது வரும். சண்டை வராத நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா நம்முடைய குணம் மாதிரி எல்லாருடைய குணமும் கூட இருக்கிற கணவன் குணமே வித்தியாசமா இருக்கும், மனைவி குணம் வித்தியாசம், பிள்ளை நம்ம பெத்த நல்லா இருக்கும் தான், ஆனா வித்தியாசமா இருக்கும். அதுக்காக நம்ம சண்டை போடாம இருக்க முடியாது. வாக்குவாதம் பண்ணாம என்ன பண்ணாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே தான் பண்ணிக்கணும். பேசணும். பயப்படலாம். எவ்வளவு சண்டை போட்டாலும் என்ன கஷ்டப்பட்டாலும்
இன்னொரு நீ கோயிலுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க காணிக்கை செலுத்துறீங்க இல்லையா, தன் சகோதரனிடத்துல அன்பு கூறாமல் காணிக்கை செலுத்தினா அது என்ன இல்லையா, அது வெறும் பணமா தான். ஐயா ₹1,00,000 எங்களுக்கு கொடுக்குறீங்களோ அது வெறும் பணமா தான் அங்க போகுமே தவிர ஆண்டவர்கிட்ட அது மேல காணிக்கைய போகாது. நான் சொல்றேன் பைபிள் சொல்றேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும். மன்னிக்கவில்லை என்றால் எந்த விதமான ஆசீர்வாதம். இதே யாக்கோபு ஏசாவை ஏமாத்திட்டு வந்தாரா இல்லையா? ஏமாத்தினாரு. அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. யாக்கோபு நிறைய முறை ஏமாந்து நொந்துட்டார். என்னடா இது, நம்ம அண்ணனுக்கு செய்த துரோகம் நம்மளை துரத்தினே இருக்குது. இதுல இருந்து வெளியே வரணும்னா ஒரே வழி, நம்ம அண்ணன் கிட்ட போய் என்ன பண்ணுவோம் கேட்க. யாக்கோபு 2 மனைவிக்குள்ள வந்து பரிவாரங்கள்லாம் எப்ப வந்து ஏசாக்கு சொல்ற உண்மையாவே யாக்கோபோட நல்லவன் ஏசா. யாக்கோபு ரொம்ப ரொம்ப கெட்ட பையன். கெட்ட பையன் சார்னு சொல்றாங்க, அது ரொம்ப கெட்ட பையன். ஆனா கடவுள் அவனை மாத்திட்டார். இஸ்ரவேல் மாத்திட்டார். இஸ்ரவேல்னா கடவுளுடைய பிள்ளை மாத்திட்டார். ஏசா யாக்கோபோட நல்ல பிள்ளை இல்ல. ஆனா என்ன பண்ணிட்டான், வேற ஒரு ஜாதி பெண்ணை திருமணம் பண்ணதுனால கடவுள் அவனை ஒதுக்கிட்டார். ஆனா யாக்கோபோட நல்லவன் ஏசா. அவன் தம்பி மன்னிக்கிறார்ப்பா, பரவாயில்லப்பா. அந்த கேள்வி ஆற்றுங்காரில் ராவனுக்கு காத்துங்கிறார். அண்ணா வருவார் வரான், அவங்களும் கட்டி பிடிச்சு அண்ணா அழுத்து அவனே எதுவும் செய்ய மாட்டான். நீயும் பிள்ளைகளை என்ன பண்ணுங்க போய் வாடி. அப்போ யாக்கோபு சொல்றாரு, நான் கடவுளை பார்த்ததை போல இருக்கு. எனக்கு தப்பு பண்ணுவேன் மன்னிப்பு பெறும்போது அவனுக்கு சொல்றான், உன் மகன் வந்து எனக்கு எப்படி தருது கடவுளை. நல்லா கவனிங்க, மன்னிக்கிறவங்க கடவுள். நம்மளாம் மன்னிப்பு கொடுக்கணுமா? மன்னிப்பு கொடுக்கலன்னா கடவுள் இல்லை இல்லை. மன்னிப்பு என்பது இன்னைக்கு மன்னிப்பு இல்லைன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம வாழவே முடியாது. ஒருத்தர் அழித்துக் கொள்ளுவோம், ஒருத்தர் பகைத்து அழித்து ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். எங்கேயோ ஒருத்தர் 2 பேர் மன்னிக்கிறதுனாலதான் இந்த சமூகம் இன்றைக்கும் வாழுது. நல்லா கவனிங்க. அப்ப யோசேப்பு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து, அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாரு, அப்பா உயிரோடு இருக்கிறாரா, எல்லாரும் இப்ப வந்துருங்க, எங்க வந்துருங்க, நீங்க போய் எப்படின்னா வாழுன்னு சொல்லலாம் கூப்பிட்டுக்கிறாப்பா. நம்ம என்ன பண்றோம், எங்களுக்கு தனியா கொடுப்பா, நாம் தனியா வாழ்ந்துக்கிறோம். அப்பா அம்மா வந்து நாத்தனார் மாமியார் எல்லாம் தூரம். இவன் என்ன பண்றான், வாப்பா நானும் வாழும், நான் நல்லா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், என் வாழ்க்கையை நீ ஷேர் பண்ணி. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா இருக்கும்போது எல்லாரும் பத்திடுவோம் இல்லையா? அதான் இன்னைக்கிற மனநிலை. ஆனால் யோசிப்பு 10 பேர் கூடணும், அப்பாவை கூட்டணும், அம்மாவை கூட்டணும், பிள்ளைகள் அண்ணன் தம்பி எல்லாம் வந்துருங்கயா. எங்க இருக்கலாம், எகிப்திலே இருக்கலாம். இப்படிதான் எகிப்துல போய் அவங்க சேர்றாங்க. அப்படிதான் அவங்க அடிமையே மாறிடுது. புரியுதுங்க அவங்களுக்கு? இதான் வரலாம். சொந்த அண்ணன் தம்பிகளை அவர் நேசித்து அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து அவங்கள அவரு வாழ வைத்தார். எவ்வளவு பெரிய மனம் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய மனம். இந்த மனம் நமக்கு, இந்த சிந்தனை நமக்கு இருந்தால் உங்க குடும்பத்திலும் சரி, திருச்சபையிலும் சரி, இந்த சமூகத்திலும் சரி, எந்த பிரச்சனையுமே நம்ம ஈஸியா கையாளலாம். ஈஸியா கையாள. அது மட்டும் இல்ல, யோசேப்பு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இயேசு ஆண்டவருக்கு முன் அடையாளமா இருக்கிறார். இவருடைய விஷயத்துல நிறைய நம்ம இயேசுவின் குணத்தை பார்க்க முடிகிறது இல்லையா? யோசேப்பு என்ன பண்ணாங்க, 20 வெள்ளி காசுக்கு ஏசாமி என்ன பண்ணாங்க, 30 வெள்ளி காசுக்கு யூதாசு, கூட இருக்கிற சகோதரர்கள் யாரு, ஒரே கருத்தை சாப்பிட்டோட அவங்க அண்ணன் செஞ்ச மாதிரி காட்டி கொடுத்தாங்க இல்லையா? அதே போல யோசேப்பு 30 வயதுல அந்த எகிப்துக்கு அதிபதியா ஆனார். ஏசாமி என்ன பண்ண 30 வயசுல ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். அது ஒரு முக்கியமான. அதே போல அவங்க அண்ணன் தம்பிகள்லாம் அவனுக்கு முன்பாக குட்டி போட என்ன பண்ணாங்க, வணங்கினாங்களா இல்லையா? அவன் கனவு கண்டது பழித்தது. அதே போல ஏசாமியும் அவர் உயிர்த்திலிருந்து மேல வரும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க, உலகாக படித்து பண்ணிடுறாங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அதான் நம்ம பார்க்கணும் இல்லையா? அதே போல யோசேப்பு தன் சகோதரர்களை மன்னித்தார். இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது எல்லாரையும் என்ன பண்ணாரு, மன்னித்தார். ஆதியாகமம் 50:17. ஆதியாகமம் 50:17. தகப்பனாகிய தேவனுக்கு ஊழியக்காரராகிய
நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். அங்கேயும் ஒரு வார்த்தை அழுதான். அழுதுட்டாவே என்ன அர்த்தம்? மன்னிச்சுட்டான், மன்னித்தான். சிலுவையில் இயேசு என்ன பண்ணார்? பிதாவை அவர்களுக்கு அவர் அடிச்சவரை பண்ணவங்க திட்டினவங்க எல்லாம் மனுஷன் இல்லையா? அதே போல ரோமர் 8:28 ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சகலமும் நடக்கிறது. பார்த்தீங்களா? அவன் துரோகம் பண்ணாங்க, அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? எல்லாமே நன்மையாக, துரோகத்தை ஆண்டவர் நன்மையாக. நமக்கு யார் துரோகம் பண்ணாலும் பெருசா எடுத்துக்காங்க. அது தூசு படுத்தா பண்ணலாம். துரோகத்துக்கு போன ஆண்டவர் பார்த்து போயிடு. அந்த துரோகத்தையே ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? நன்மையாய் மாற்றலாம். நடப்பது எல்லாமே நன்மைக்கு. ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவர் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் கர்த்தர் அவனோட இருக்கிறார். அதான் முக்கியம். நீங்க எங்க இருந்தீங்கனாலும் யார் உங்க கூட இருக்கணும்? பணம் இல்ல, சொத்து இல்ல, ஜனங்க இல்ல, யார் முக்கியம்? கடவுள் நமக்கு. யோசேப்பு கூட கடவுள் எப்பவுமே இருந்தாங்க. அதே போல அவங்க பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் போய் சேர்றாங்க. எல்லாம் ஒரு 70 பேர் தான். யோசேப்பு சொல்றாரு, வாசங்க யாத்திராகமம் 50 19 20 ஆதியாகமம் 50 19 20 யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாய் மாற்றினார். அல்லேலூயா. நீங்க எனக்கு கடுமையான தீமை செஞ்சு இருக்கிறதுல உச்சபட்ச தீமை துரோகம் இல்லையா? துரோகம், மிகப்பெரிய துரோகம் பண்ணீங்க. ஆனால் கடவுள் இருக்கிற நன்மையாய் நமக்கு மாற்றலாம். நீ யோசிப்பை போல அன்புள்ளவர்களாய் நீதிமானாய் பாவத்துக்கு விலகி ஓடி பரிசுத்தத்தை காத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய ஆண்டவர் இல்லையா? திருமறையில் நிறைய பேர் மன்னிச்சுக்கிறாங்க. முக்கியமா தாவீது, சவுல் ராஜா ஒரு கொலை செய்யறதுக்கு பார்த்தாங்க. தாவீது ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் சவுலை கொலை பண்றது கொலையே இல்லை. ஆனா என்ன பண்ணாரு? கொலை பண்ண ஒரு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு ராஜா, இந்த ராஜா பரவாயில்ல, எவ்வளவு கோவப்படுறாரு, பரவாயில்ல போயிட்டாங்க. அந்த என்ன நம்ம வருமா யோசிப்பா. அதே போல சொன்ன ஏசா யாக்கோப் ஆதியாகமம் 33 10 படிங்க. ஆதியாகமம் 33:10 அதற்கு யாக்கோபு, அப்படி அல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையில் இருந்து எடுத்துக்கொள்ளும். ஓகே, கொடுக்குறான். நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுமா? நான் பணம் கொடுக்குறேன். அது அவன் சொல்றான். ஏசா சொல்றா, எனக்கு நிறைய இருக்கு. நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. தேவனுடைய முகத்தை கண்டது. நமக்கு யாரா பண்ணிச்சா அவங்க எப்படி தெரிவாங்க? கடவுள் தான். ஒண்ணு ஏதோ தப்பான கேஸ் ஜட்ஜிக்கு போயிட்டோம். ஜட்ஜி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டாரு. அவர் சொன்ன வார்த்தை தான் நமக்கு ஜெயிலா விடுதலையா. ஜட்ஜி என்ன சொன்னாலும் நடக்கும் இல்லையா? ஏன்னா அவர் தீர்ப்பு எழுதுனா தான். அப்ப நம்ம பார்க்கவே இருக்கிறாங்க ஜட்ஜி. சரி, இவர்கிட்ட எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எழுதுறாங்க. நீ வெளியே போப்பா. எப்படி இருக்கணும்? ஜட்ஜி தான் நேரத்தில் நமக்கு என்ன தெரியாது. அதே மாதிரிதான் இங்க ஏசா யாக்கோபுக்கு கடவுளா இல்லையா? அதான் சொன்னேன், மன்னிப்பு பெறுகிறவர்கள் மனிதர்கள், மன்னிப்பு கொடுக்கிறவர்கள். நீங்க கடவுளா இருக்க விரும்புகிறீங்களா மனுஷனா இருக்க? யோசிப்பா. சமீபத்துல ஒரு ஆய்வுப்படி என்ன சொல்றாங்கன்னா, மன்னிக்கிறவங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும். இது நான் சொல்றது சயின்ஸ்.
பைபிள் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அப்புறமா அதை கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப நாள் வாழ்வாங்க, எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கிறவங்க அமைதியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எந்த டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் பதட்டமும் நிறைய பெருசாகவே ஏற்படும். சிலர் அது எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு தான் அது மாதிரி இருக்கும். ஆனால் அவன் மாதிரி இருக்கிறவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க இல்லையா? அப்போ மன்னிக்கின்றதுனால வருகிற ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? கசப்பு உணர்வுலேருந்து நம்ம விடுதலை அடைகிறோம். நம்முடைய வாழ்க்கையில உறவுகளை நம்ம மேம்படுத்துறோம், எல்லாருமே அன்பா இருக்கிறோம், உறவுகளை கட்டி எழுப்புறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதே போல நீங்க மன்னிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். சமாதானம் கிடைக்கும். ஒருத்தரோட நம்ம சண்டை போடுறோம்னா சண்டை போடும்போது நம்ம கடுமையான கோபம் வருது இல்லையா? கடுமையான கோபம் வரும்போது நம்முடைய சமாதானமும் பாதிக்கப்படுது. ஆனா அதே திருப்பி போய் அவரை வந்து சாரி கேட்டு நம்ம போய் சாரி கேட்டு சரி ஏதோ கோபத்தில் ஆயிடுச்சு பரவாயில்ல மன்னிச்சிருப்பா தொடர்ந்து நம்ம உறவுல இருக்கலாம் இப்போ பேசுறது நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் என்ன ஆகிடும்? ஒரே குறைச்சி தான் சமாதானம். மன்னிக்கிறதுனால நல்லா வரும் இல்லையா? அதே போல நீ மன்னிக்கிறதுனால உனக்கு கருணை உள்ளமும் ஆசீர்வாதமும் வருகின்றன. உன்னுடைய உடம்பு நல்லா இருக்கும் இல்லையா? உன்னுடைய விசுவாசம் கணவன் மேல இருக்கிறது அதிகமாக நித்திய வாழ்வுக்கு கிடைக்கிறது. உன் குடும்பத்துல கணவன் மனைவி மன்னிக்கணும்னா என்ன ஆகும்? குடும்பம் உடைந்து விடும். ஒவ்வொரு நாள் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள் வரும், பிரச்சனைகளும் வராம இருக்காது. அதாவது சொன்ன மாதிரி சாதனத்துக்குள்ள நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா அந்த குடும்பம் உறவுல அப்படியே பெற்றா. எபேசியர் 4:32 எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். குடும்பத்துல இது நம்ம செய்யணும். கொலேசியர் 3:13 கொலேசியர் 3:13 தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி 2000 வருஷம் நிற்கிறதுனா ஒரே காரணம் என்ன தெரியுமா? மன்னிச்சு மட்டும்தான். வேற எந்த மார்க்கத்திலுமே இது கிடையவே கிடையாது. இது எல்லாத்துக்கும் பழி வாங்குறாங்க, பழிதான், தண்டனை தான். ஆனா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன? மன்னி. அப்ப நீங்க கேட்கலாம், எப்படி தப்பு பண்றவங்க விட்டுருவாமா? தண்டிக்கணும், கண்டிப்பா தண்டிக்கணும். எப்படி தண்டிக்கலாம்? எப்படி தண்டிக்கலாம்? நம்மளே கூட தண்டிக்கலாம். இருக்கிறதுல உச்சபட்ச தண்டனை இடத்துல மன்னிப்பு. நீ தப்பு செய்யறவங்களை நீ போய் பாரு, அவனை மன்னிச்சுட்டு பாரு சொல்லி பாரு, அவன் முறவே அவமானத்துல குறிக்கு போயிடும். இருக்கிறதுல அதிகமான தண்டனை தாங்க. நீங்க சொல்லி பாரு, ஹையஸ்ட் தண்டனையே உலகத்துல மரண தண்டனை விட மிகப்பெரிய தண்டனை மன்னிப்பு. அவன் வாழ்நாளெல்லாம் உங்களை பார்க்கும் போதெல்லாம் குறிக்க சேர்த்து போயிடுச்சு. இதுதான் நீ அவனை தண்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய எதிரிகளாக நீ நினைக்கிறதெல்லாம் பண்ணணும். மன்னிப்பு ஏசாமி தான் சிலுவையில உச்சபட்ச தண்டனை. இப்போ நம்ம கூட நம்ம வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் நம்ம யோசிப்போம். இயேசுவை போல உலகத்தில் வாழ்வோம், உறவுகளை கட்டி எழுப்போம், குடும்பங்களை கட்டி எழுப்போம், சபையை கட்டி எழுப்போம், சமூகத்துல நாம் மன்னித்து மற்றவர்களோடு இணக்கமாக அன்பு செலுத்தி வாழ்வோம். தூய் ஆவியானவர் இதற்கு உதவி செய்வார்கள். எல்லாம் உதவிக்கு மேலான தெய்வீக சமாதானம் தேவனுக்கு சொல்லுங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வார்கள். ஆமென். நாம் எழுந்திருந்து தோற்கப்படுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சேருசியோம். இறைவனமான ஆவியை என் உள்ளத்திலே புகுத்தீரும். உமது சமூகத்தில் நின்று என்னை தள்ளிவிடாதீரும். உமது பரிசுத்த ஆவியை என் மீதிலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு உற்சாகமான
போக நல்லா தகப்பனே விடமாக ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை காலை வேலை நாளிலே கேட்ட வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு தன் சகோதரர்கள் அறிந்து செய்த துரோகத்தை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாய்ப்பளித்தால் அவர்களுக்கு இடமளித்தார். இது போல நாங்களும் கூட ஆண்டவரை எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மன்னித்து கணவன் மனைவி மன்னிக்காமல் இருக்கிறாங்க. ஆனவரே குடும்பங்களுக்குள்ள விரிசல் இருக்கிறது எல்லாவற்றையும் மாற்றும். இதனால கேட்ட வசனத்தை நாங்கள் மறக்காமல் ஆண்டவர் ஒருவர் தாக்கி மன்னித்து வாழ வைத்தார். அதற்கு குழந்தை முதல் பெரியோர் வரை ஏற்படுத்த ஆசிர்வதி ஆண்டவரை விசேஷமாய் என் சபையை வெளியிட்டு வருகிற சபையுடைய தலைவர், கவர்னர் தலைவர், பொருளர், செயலர், மூப்பர்கள், மூத்த விசுவாசிகள், இலைக்குழு உறுப்பினர்கள், மாத சங்கத்தால், வாலிப சங்கத்தால், ஆண்டவரை இளம் மனிதர்கள், குழந்தைகள், சபைகள் பிள்ளைகள் யாருக்கு சொல்லிக்கிறோம். குறிப்பாய் சபையுடைய ஊழியத்தை ஆண்டவரை முன்னின்று ஆண்டவரை எல்லா தலைவரை சந்தித்து செய்கின்ற ஆண்டவரை சபை பொறுப்பாளர்களையும் உடன் ஆண்டவர் வைத்துக் கொண்டிருக்கிற அருமையான கோயில் செல்வியினாலும் ஆசிர்வதிக்க சந்திங்க ராஜா. இந்த நேரத்தில் பலவிதமாக சபையாக சொல்லிக்கிறோம். குறிப்பாக நம்முடைய அன்புக்குரிய செயலர் சாலமன் தாயார் அமதாபாவை சொல்லிக்கிறோம். ஆண்டவர் சுகமாய் என் ஜபத்தை எல்லாம் கேட்டு நான் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். எடுத்து வருகிற முழு தண்ணீர் மருத்துவமாக வழியாக இன்னும் பரிபூர்ண சுகத்தை பெற்று ஆயிரத்தி வந்து சாட்சி சொல்ல திறமைத்தான். ஆண்டவரை தொடர்ந்து அவர்கள் தேவையெல்லாம் சந்தியராஜா ஊழியத்தில் இருக்கிற சார்பர்களையும் உடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவர் அதே போல கடந்த நாட்கள் கூட பலவீனமாக சொல்லி ஜபிக்க சொல்ல கோயில் செல்வி மீண்டுமாய் சொல்லிக்கிறோம். முதுகுமொழி உடல்மொழி எல்லாம் மனதை அமைதி சமாதானத்தை தேவன் இன்னும் ஆண்டவருடைய சபையுடைய தலைவர் ஒருவருடைய அன்பான தாயாருக்கு சொல்லிக்கிறோம். அந்த ஆண்டவர் வேலைக்கு கீழே விழுந்து அடிபட்டு சொன்னார்கள். அவருக்கு சொல்லிக்கிறோம். அவருக்கு அந்த சுதந்திர பலத்தில் வாழ்வு இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரை வயது முதிர்வு நிமித்தமாக பலவீனமாக சுகமாக எல்லாம் சொல்லிக்கிறோம். பிள்ளைகளுக்கு வந்த ஜுரங்கள், காய்ச்சல் எல்லாம் சொல்லிக்கிறோம். சொல்லிக்கிறோம். அதன் ஜுரத்தினால் அவதிப்படுறது அறிகிறோம். அதற்கு அந்த ஜுரத்தை நீக்கி நல்ல சொல்லிருக்கான். இதே போல படிக்கிற பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம். +2 +1 10ஆம் வகுப்பு அரசாங்க பொதுத் தேர்வுக்காய் ஆய்வுப்படுகிற பிள்ளைகளையும் அதே போல மற்ற பிள்ளைகள் 1ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு தேர்வுக்காக ஆய்வுப்படுகிற சபையுடைய பிள்ளைகளையும் கிராமத்து பிள்ளைகளையும் ஆசிரியர் தேர்வுக்காக ஆய்வுப்பட்டு அவர்கள் தயார் செய்து கொள்ளும். தொடர்ந்து உங்களுடைய சபையுடைய கட்டுமான பணிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எடுக்கிற முயற்சிகளை கற்ற ஆசிரியரையும் தேவையை சந்திங்க. தொடர்ந்து வளர்க்கிற எதிர்கால ஊழியர்களை கூட கற்ற ஆசிரியர் உடைய பாவக்கூடிய கிராமத்தையும் தமிழ்நாட்டையும் ஆண்டவரே என்னுடைய எல்லா ஆண்டவரே மக்களையும் குறிப்பாய் ஆளுநர் செய்கிற தலைவர்கள் கற்ற ஆசிரியர் சொல்லிக்கிறோம். அடையையும் வளமையாக இந்த பாவங்களை போன இடத்துல பாவங்களை இன்னொரு வளர்கிற மேல்சன திருச்சபைகளை எழுத்து பயன்படுத்தும். என் திருச்சபை குடும்பங்களை கத்த கோட்டைகளை வாய்ப்பு ஆபத்து, விபத்து, நாசம், மோசம், வியாதி, பலவற்றை எங்களை காத்தல வேண்டுமா சொல்லி இடைப்பெறுகிற எல்லா ஊழியத்திலும் வைத்து இறை மனிதன் இயேசு போல் சொல்லிக்கிறோம். நல்ல அவை அமர்ந்து பிள்ளைகளுடைய பாடலை வசனத்தை கேட்போம். சிறுத்து நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். சகரியா 8:10. நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 5:12. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். எரேமியா 3:4. நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். செபனியா 3:20. நான் உன்னை பெரிய ஆடியாக்குவேன். ஆடியாகும் 46:3. நான் உன்னை பெரிஞ்சாதியாக ஆக்குவேன். சங்கீதம் ஆதியாகும் 46:3. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். மத்தேயு 11:28. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி
என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்னார் பரிபோம். கை தட்டலாம். இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம். சண்டே கிளாஸ் என்ன சொன்னேன் இல்லையா, 7 வார்த்தை பேசும்போது 7 குழந்தையும் ஜெபம் பண்ணணும். அவங்களே அவங்க அதை கற்றுக் கொடுக்கணும். பார்த்து கூட படிக்கலாம், பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம். அடுத்த முறை அவங்க பார்க்காம ஜெபம் பண்ணணும். முதல் டைம் உங்களுக்கு பார்த்து நீங்கள் தான் படிச்சுக்கலாம். 7 பேர் 7 வார்த்தைக்காக தயார் பண்ணணும். சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ். அதே போல மாதங்களும் வாலிப சகோதரிகளும் பயர் நீங்கள் 7 வார்த்தை பேசும்போது 7 பாட்டு நம்ம என்ன பண்ணணும். 7 காலி பாட்டு ஒன்று, முதல் பாட்டு 9 பாட்டு பாட வேண்டியவங்க. யாரா சிறப்பு பாட்டு பாடுறதுனா பேர் கொடுத்துருங்க. எல்லாமே உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சரியா? எல்லாம் நம்ம லிஸ்ட் போட்டு அனௌன்ஸ் பண்ணுவோம். அதுக்கான ஆயத்தங்களை நம்ம கொடுத்து செய்து கொள்ளலாம். தொடர்ந்து அதுக்காக நீங்கள் கடினமாக உழைக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து 608வது பாடலை பாடி நாம் காணி செலுத்துவோம். அனாதி தேவன் உன் அடைக்கலமே நித்திய பயிர்களுக்கு ஆதாரம் என்ற பாடலை பாடி நாம் இந்த காணிகளை ஆரம்பிச்சு. அனாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அனாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவன் அன்பே. காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவன் அன்பே. இவனத்தில் தயை காட்டி உன்னை எதிராய் வருந்தி அழைத்தார். என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுக்கும் ஆதாரமே. ஆமென். சர்வத்திற்கு வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தை உமக்கு ஊழியம் செய்யவும் உம்முடைய நாமத்தை அறிக்கையிடுவதில் முடிவு பணிந்து நிலைத்திருக்கிறோம். உமது வார்த்தை கட்டப்பட்டதாமல் நன்மை பெற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கப்படும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே பரந்து வருகிற மேயான ஞானத்தை எங்களுடைய பாவப்படி பரிசுத்த யோவான் திருச்சபைக்கு தந்தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் வசனத்தை கேட்டு காயம் செலுத்திய எல்லாரையும் ஆசீர்வதிங்க.
இதை எளிமையான காணிக்கை ஊழியர்களுக்காக பயன்படும் பொழுதும் எழுதுவர்களையும் பாதகாரிகள் செலுத்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக பாதகாரிகள் இருக்கிற நேர்மையான ஆர் செல்வம் உடைய குடும்பத்திற்காக, ஆண்டவரை சோதரர்கள் இருக்கிற அலெக்சாண்டர் வாசினி உடைய குடும்பத்திற்காக, சோதரர்கள் இருக்கிற சஞ்சய் சினோவா மேன்மை கரிசியுடைய குடும்பத்திற்காக, பாதகாரிகள் சோதரர்கள் இருக்கிற வேதமணியம்மா உடைய குடும்பத்திற்காக, ஆண்டவரை நன்றி செலுத்தும் காணிகள் இருக்கிற உடைய அருமையான அம்மா உடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் வெளியுறவுக்கு ஆண்டவரை காணிக்கை செலுத்திருக்கிற இதை குடும்பங்களுக்கு ஜெபிக்கிற காணிக்கைகளை ஏற்று ஆசீர்வதி, இதை கொடுத்த கரங்களை ஆசீர்வதி ஆண்டவர். அதே போல இந்த காணிக்கை இந்த வெல்டிங் ஆண்டவர் இதற்காக படைத்திருக்கிற இந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளும். இந்த காணிக்கை ஆலயத்துக்குமான பணிகளுக்காக பயன்படும். தொடர்ந்து நாங்கள் இதற்காக ஜெபிக்கவும் உழைக்கவும் கர்த்தர்களை ஆசீர்வதி வழிநடத்தும். கேட்ட வசனத்தில் நாங்கள் நின்று ஆண்டவரை மிகப்பெரிய இந்த உலகத்துல எதிரிகளுக்கு கொடுக்கின்ற தண்டனை மன்னிப்பு 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 என்பதை நாங்கள் ஆண்டவரை உலகமாக உணர்ந்து இயேசு சிலுவையில மன்னித்தாரே, அதுவே இந்த உலகத்துல அவரை உயர்த்துவதற்கு காரணமாக இருந்தது, கிறிஸ்துவ உயர்வதற்கு காரணமாக இருக்கிறது என்று உணர்ந்து நாங்களும் மன்னித்து வாழ கிருபைத்தார். இறைமைத்தர் இயேசுவோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமளத்திற்கு பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராசி வருவதாக, விசுத்தம் பரவலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அல்லது வேலைகள் ஆகத்தில் கலாச்சார மனிதர்கள் யசோன பலாவும் கீழ்பரிசி ராஜ்யம் மன்னதை மகிமை என்னைக்கும் உடைய சுவாமி. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. சபைக்கான விசுவாசப்படுத்துவது மாதத்துடைய கடைசி ஞாயிறு அதே போல் ஆறாவது நடத்தி கொடுத்து அறுவரை ஆயோடு திருச்சபை சாதனை நன்றிகளை கொடுத்திருக்கிறோம். சபையாருக்கு அறிவிப்பில் இந்த வாரம் குடும்ப ஆராதனையானது